பெருமாள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு 3 விஷயம் தான் வரும். நாம் இந்த உலகத்தில் சம்பாதித்த சொத்துக்களோ, ஒரு பெயரோ, புகழோ, வேற எதுவும் வராது, பணமோ எதுவும் வராது. மாறாக 3 விஷயங்கள். ஒன்று நபிகள் பெருமாள் சொன்னார், ஒன்று சதக்கத்தும் ஜாரியா, ஒருவன் செய்திருக்கக்கூடிய நிலையான தர்மம். அந்த நிலையான தர்மம், ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கிறான், ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறான், ஒரு லைப்ரரியை உருவாக்கியிருக்கான், ஒரு கிணறு தோண்டியிருக்கிறான், ஒரு போர்வெல் போட்டிருக்கான், அல்லது இப்படிப்பட்ட தொடர்ந்து பயனளிக்கக்கூடிய மரணத்துக்கு பிறகும் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டு சென்றார் என்றால், அந்த விஷயம், அந்த நன்மை நடந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அடக்கம் என்ன செஞ்சிருக்கோம், நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். இது ஒன்று. இரண்டாவதாக அவன் கற்றறிந்த கல்வி, அந்த கல்வி அவனோடு நிறைவேற்றுவதில்லை. அவன் கல்வி அது கூட ஒரு விதமான ஒரு வக்ஃபு தான் நான் சொல்லுவேன். இது கூட ஒரு அறம் என்று தான் சொல்லுவேன். இது கூட ஒரு சதக்கா தான், ஒரு தர்மம் தான். ஏனென்றால் நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக யாருக்கெல்லாம் அறிவை கொடுக்கிறீர்களோ அதுவரை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். அப்படி செயின் ரியாக்ஷன் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்குமான அத்தனை நன்மைகளும் உங்களுக்கு வந்துச்சு. மூன்றாவதாக அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை சொன்னார்கள். இதனால தான் முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் சக்திக்கு தகுந்தார் கூட அந்த நிலங்களையோ, சொத்துக்களையோ, மற்ற எல்லா விதமான கால்நடைகளையோ, பல்வேறு விதமான விஷயங்களை அவர்கள் வக்ஃபாக, நலப்பணிகளுக்காக, மக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக, இதோ முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு பயனளிக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை இன்றைக்கு விட்டு சென்றிருக்கிறார்கள்.